சிலர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் கொடுத்து விட்டுருப்பீங்க. இந்த டைம் வந்து இருக்கிற 4 மாதத்தில் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து எந்த அகாடமியில் டெஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு சில அகாடமியில் போட்டு மேபி அந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ எந்த அகாடமியில் டெஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகமும், புதுசாக வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து எந்த அகாடமியில் வந்து டெஸ்ட் போட்டால் இருக்கிற 3-4 மாதத்தில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகளும் இருக்கும். அந்த மாதிரி வந்து 3-4 மாதத்தில் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் டைம் என்னுடைய பேச பார்க்குறீங்க அப்படின்னா, நான் கார்த்திக், இது வந்து கார்த்திக் படிப்பகம். இதில் வந்து நம்ம எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸு, எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா எங்கே டெஸ்ட்டு போடலாம், எந்த அகாடமியோட டெஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து எப்படி கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் ஓரலாக பார்ப்போம். பெரிய இன்ஸ்டியூட்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து கன்ஃபார்ம் வந்து R&D டீம் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து கொஷின் பேப்பரை வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சில சின்ன இன்ஸ்டியூட்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களும் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய இன்ஸ்டியூட்டோட கொஷின் பேப்பரை மேபி அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பெரிய இன்ஸ்டியூட் கூடவே வந்து ஓனாக வந்து கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுடைய மேக்ஸிமம் வந்து ரிசர்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ரிசர்ச் பண்ணி அதை அப்படியே மேக்ஸிமம் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புக்கில் வந்து மெயின் கண்டென்ட்லாம் இருக்கும், அதை அப்படியே வந்து எடுத்து வைக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ பாலிட்டி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான கொஷின்லாம் எங்கேருந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு குரூப் 1க்கு குரூப் 2க்கு அந்த லெவலில் எடுக்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ரேஞ்சிலேருந்து அப்படியே மேக்ஸிமம் காப்பி பண்ணி வைக்கிறதுக்கும் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் கேட்டால் ஒரு பாலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குரூப் 4 கேட்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து புக்கிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் போன வருஷம் குரூப் 1 கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய பொறுத்துக்கவாக கொடுத்துருப்பாங்க. அதை மேக்ஸிமம் வந்து ஒரு சிங்கிள் லைன் கொஷினாக வந்து இந்த குரூப் 4ல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் RS அகர்வாலிருந்து புக்கிலேருந்து அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸ் கொஷின்ஸை எடுத்து வைப்பாங்க. இப்போ ரீசனிங் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து SSC எக்ஸாம்ஸு, RRB அந்த மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த ரீசனிங் ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸாம்ஸ்லேருந்து உங்களுக்கு ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து வைப்பாங்களே ஒழிய அவங்க ஓனாக கொஷினை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டியூட் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ குரூப் 2A மெயின்ஸ் வந்து நடந்தது. அதில் வந்து இலக்கணமெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அங்கே வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த புக்கை வந்து எடுத்து கொஷின்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டியூட் எல்லாருமே இப்போ 2003 புக்கு கேட்டிருக்காங்க, 2005 புக்கு கேட்டிருக்காங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து எங்கெங்கே கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேருந்து கேள்விகளை வந்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் டிஎன்பிசிக்கு வந்து தெரியும் நம்ம இந்த கொஷின்ஸை வந்து எடுத்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த புக்கை ஃபுல்லாகவே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மனப்பாடம் பண்ண வச்சுருவாங்க, அதை வந்து புரிய வச்சுருவாங்க அப்படின்ட்டு. அதனால் அவங்க வந்து பாடநூல் கழகம் ஆரம்பிக்கும் போது என்ன புக்கு இருந்ததோ அந்த புக்கில் இருந்த கேள்விகள் கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இது எல்லாமே வந்து நமக்கே நல்லா தெரியுது, இங்கேருந்து தான் கேள்விகள் எடுப்பாங்க, அங்கேருந்து தான் கேள்விகள் எடுப்பாங்க, புக்கில் இருந்து தான் வரும் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இன்ஸ்டியூட்டை நம்ம எதுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட் எதுக்கு போடணும் அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையும் வந்து புக்கில் இருக்கிற எல்லா பர்ஃபெக்டாக படித்த கேள்வி எல்லாத்தையும் டெஸ்ட் போடாமல் ஆன்சர் பண்ணிட முடியாது. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லா கொஷின் பேப்பரையும் நம்மளால் பார்த்துட முடியாது. அதுவும் அதில் எது இம்பார்ட்டன்ட், இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பிரித்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நமக்கு டைம் ஆகும். அதுவே வந்து ஒரு டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அவங்க இந்தந்த சிலபஸ்க்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வச்சு ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் போகிறோம். சரி, இந்த டெஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் போட்டால் தான் பாஸ் ஆகும், அந்த இன்ஸ்டியூட்டில் போட்டால் தான் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போட்டாலும் மேக்ஸிமம் அவங்க இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு பேர் வேணுன்றதுனால ஒரு 70% 90% கேள்விகள் வந்து ஒரு நல்ல கேள்விகளாக தான் எடுப்பாங்க. அப்போ அந்த 70% 90 கேள்விகள் நல்ல கேள்விகளாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர்ஸை எல்லாமே வந்து ஒழுங்காக பார்த்துட்டு போக மாட்டோம். நான் எக்ஸாமில் வந்து தப்பு பண்ண கேள்விகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட்டில் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாத கேள்விகள். நான் அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து சரியாக போட்டிருக்கேன். அதுக்கும் காரணம் வந்து ஒழுங்காக ரிவிஷன் பண்ணது. அப்போ நான் ஒழுங்காக ரிவிஷன் பண்ணது போட்ட கேள்விகளுக்கு யூஸ் ஆகுது, ஒழுங்காக ரிவிஷன் பண்ணாது போடாத கேள்விகள் தப்பாக போயிடுது அப்படின்றது தான் வந்துட்டு நான் வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது.
நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாமில் போய் தப்பு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள்லாம் நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான வந்து கேள்விகள்லாம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அந்த தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டுன்ற கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, அது டெஸ்ட்டில் கூட வந்திருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒழுங்காக எந்தெந்த தப்புகளை பண்ணியிருக்கோம். ஒரு சிலர்லாம் வந்து இந்த கொஷின் ஆல்ரெடி நான் டெஸ்ட்லேயே வந்து தப்பு பண்ணேன், மறுபடியும் போய் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த போட்ட டெஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக பார்க்கலாம் தான். நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் கேப் கொடுத்து தான் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி போயிட்டு அந்த டெஸ்ட்டை போட்டு வரீங்க அப்படின்னா எந்த டெஸ்ட் எடுத்தாலுமே புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒரு 70% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி வந்து 30% வந்து உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்காது, மீதி தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெகுலராக படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 85-90% கூட நமக்கு கேள்விகள் வந்து தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% அந்த கேள்விகள் வந்து 200க்கு 200 வந்து நம்மளால் போட முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய மைண்டு வந்து ஞாபகம் வச்சுருந்துருக்கோம். அப்போ எந்தெந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ அந்த கேள்விகள் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் நோட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையிலேயே அந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். அந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு போகிற வரைக்குமே அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஒரு 3 டைம் 4 டைம் கூட பாருங்கள், தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒரு நாள் தான் இருக்குது 2 நாள் தான் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் இதை பார்த்து மறுபடியும் ஒழுங்காக ரீகால் பண்ணாமல் அதை நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா போகிற போக்கில் வந்துட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள் மைண்டில் நிற்காது. நீங்கள் அந்த போட்ட டெஸ்ட்டுமே வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் அதுக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஒரு டைம் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை ரீகால் பண்ணல, மறுபடியும் பார்க்கலன்னா அந்த கேள்வி வந்து எக்ஸாமில் கன்ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேள்விகள் தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் இந்த கேள்வியை மறுபடியும் பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துரும். நம்ம இருக்கிற 100% சிலபஸ் வந்து நம்மளால் கன்ஃபார்ம் வந்து படிச்சுட்டு போக முடியாது. ஆனால் நம்ம பார்த்த எல்லா கேள்விகளும் மறுபடியும் எக்ஸாமில் வந்துச்சுன்னா தப்பு இல்லாமல் போடுறதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிடணும். இப்போ நீங்கள் 30 டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா 30 டெஸ்ட்டில் வந்து 200 கேள்விகள் இருக்குது அப்படின்னா 25 மேக்ஸ்ன்னு வச்சுங்க, மீதி 175 கேள்விகள் இருக்கும். அதிகப்படியான கேள்விகளுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ்க்கும் வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அது மறுபடியும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் டெஸ்ட்டு போட்டால் அடுத்த 3 மணி நேரம் கூட கரெக்ஷன் பாருங்கள். ஒரு நாள் கூட ஃபுல்லாக கூட வந்து எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்குமே என்னென்ன வரும்ன்ற மாதிரி நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து அந்த யூனிட்லேருந்து கேள்வி கேட்குறாங்க, அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னும் போது நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கேள்விகளை வந்து அடிச்சிடலாம். அப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு தூக்கி போட்டு போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒரு சில ட்ரெயின்லாம் போகும்போது பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஸ்பீடாக போவோம், ஆனால் சீக்கிரம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன்ஸ்க்கு எக்ஸ்பிரஸில் போனோம் அப்படின்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். ஆனால் குறுக்க இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு லோக்கலில் போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனாக தெரிஞ்சுட்டு போகலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஷனும் உங்களுக்கு தெரியும். கேட்டாங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் வரைக்கும் என்னென்ன ஸ்டேஷன் இருக்குன்னா டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒரே ஒரு டைம் நீங்கள் ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வழியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து என்னென்ன ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் உங்களால் சொல்ல முடியும். அதை நீங்கள் எக்ஸ்பிரஸில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸ்பிரஸ்ன்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க, ஏபிசிடி குறிச்சிடுறீங்க, தூக்கி போட்டுறீங்க, இன்னும் 2 நாள் படிக்கிறீங்க, அப்புறம் வந்து டெஸ்ட் போகிறீங்க, அதையும் தூக்கி போட்டுறீங்க, அப்புறம் 2 நாள் டெஸ்ட் படிக்கிறீங்க, 3ஆவது டெஸ்ட் போகிறீங்க, அதையும் தூக்கி போட்டுறீங்க. அப்போ அந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் பார்க்காம போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா படிக்கிறீங்க, டெஸ்ட் போகிறீங்க அப்படின்ட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் படித்ததும் ஒரு யூஸாக இருக்காது, டெஸ்ட் போட்டதும் யூஸாக இருக்காது. இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அதில் தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த கேள்விகளை இன்றைக்கே கரெக்ட் பண்ணி பாருங்கள், நாளைக்கும் பாருங்கள். அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பாதி சிலபஸ் படிச்சுட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை. முன்னாடி நாள் படித்த 100% சிலபஸ் படித்து டெஸ்ட்டு போட்டதை கரெக்ஷன் பார்த்ததை மறுபடியும் பார்க்காம போகிறதுன்றது எக்ஸ்பிரஸில் போகிற கணக்கு தான். எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஷனும் டெஸ்டினேஷன் ஸ்டேஷனும் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சென்டராக இருக்கிறது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ வந்து சென்டராக இருக்கிற எதுவுமே நமக்கு ஒழுங்காக தெரியலன்ற பட்சத்தில் எக்ஸாமை வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். நீங்கள் ஸ்லோவாக கூட போங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் கற்றுட்டு போங்க. அப்படி கற்றுட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து கேள்வியை அடிச்சிட முடியும். அப்போ எந்த இன்ஸ்டியூட் தான் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டுமே நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், எந்த இன்ஸ்டியூட்டுமே ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து R&D வச்சு அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்டை எப்படியாவது பாஸ் ஆகணும், அவங்கள பாஸ் ஆகினா தான் அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பேர் கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லா இன்ஸ்டியூட்டுமே கன்ஃபார்ம் வந்து உழைப்பாங்க. அதில் எந்த அச்சமும் இல்லை. ஆனால் எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்களா அந்த டெஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு போட்டாலுமே அந்த டெஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு பெரிய இன்ஸ்டியூட்லாம் போடுவேன், 20,000 30,000 தான் கட்டி போடுவேன் அப்படின்னாலும் அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு தூக்கி போட்டு போனாலும் அந்த டெஸ்ட்டும் வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு டெஸ்ட்டு போடுறேன்,
அந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பரையும் பார்க்காம தூக்கி போட்டிங்கன்னா அந்த டெஸ்ட்டும் வேஸ்ட்டு தான். இல்லை ஃப்ரீயாக போடுறேன் அப்படின்னாலும் அந்த டெஸ்ட்டும் வேஸ்ட் தான். எந்த இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பராக இருந்தாலும் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 200 கேள்விகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் 30 டெஸ்ட்டு போகிறீங்கன்னா 30 டெஸ்ட்டுக்கும் 175 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துருந்து அதை ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா அதிலிருந்தே நிறைய கேள்விகள் வந்துடும். அதை வச்சு உங்களால் வந்து கேள்விகளை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின், அதில் 30 டெஸ்ட்டுக்குமே அந்த டாப்பிக்கில் இருக்கிற எந்த மாடலுமே விடாமல் எல்லா மாடலையும் கன்ஃபார்ம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த 25 கேள்விகளும் 30 டெஸ்ட்டுக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடி அந்த கொஷினை நீங்கள் எப்போ கொடுத்தாலும் அந்த மேக்ஸையும் அந்த ரீசனிங்கையும் உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் ஈஸியாக 20லிருந்து 22 கேள்விகள் அங்கே போய் போட முடியும். இங்கே இருக்கிற எல்லா மாடலுமே எல்லா கேள்விகளுமே நீங்கள் போட்டு பார்த்துருவீங்க. அதை தாண்டி வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மாடலில் வேறு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு நம்பர்ஸை கொடுத்தோ மட்டும்தான் கேள்விகளை கேட்பாங்க வழியே மேக்சிமமான மாடலான கணக்குகள் வந்து இவங்க டெஸ்ட்லேயே எடுத்துருவாங்க. அதை நீங்கள் ரீகால் பண்ணி போட்டு பார்த்துட்டீங்க. அந்த மாடல் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்கன்னா மேக்ஸை உங்களால் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 175 கேள்விகள் இன்ட்டு 30 டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த 30 டெஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கேள்விகளை வச்சு நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து உங்களால் வந்து படிச்சிட முடியும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ஒரு டெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக இல்லையா, அந்த டெஸ்ட்டு வந்து அந்த அகாடமியில் போட்ட டெஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் டெஸ்ட்டு போட்டுங்க, ஆனால் ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட்டு போடுங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஒரு 1/2 மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ போகிற மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டுருங்க. அதுவும் வந்து அந்த இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்த இன்ஸ்டியூட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் சேருதுன்றது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட் தான் சேரணும், சின்ன இன்ஸ்டியூட் தான் சேரணும்னு கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு போடுற கொஷினுக்கு அவங்க வந்து 200 கேள்விகள் இருக்குன்னா 200 கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து புரிய வச்சா போதும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேருங்க. அந்த 200 கேள்விகள் ஏன் வந்துச்சு, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அது வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்கும். இப்போ ஏபிசிடின்னு கொடுத்துட்றாங்க, என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏபிசிடியை குறிச்சிட்டு நாமளும் தூக்கி போட்டுருவோம். அந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ரீகாலும் பண்ண மாட்டோம். அந்த ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் வேறு ஏதாவது ஆன்சர் வருமா அப்படின்றதையும் வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அதனால் வந்து ஏதோ டெஸ்ட்டு போட்டேன் ஏபிசிடி போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே கரெக்ஷன் இருக்குமா அப்படின்றத டீட்டெயில்டாக கேட்டுங்க. டெஸ்ட்டுன்றது பெரிய அகாடமி சின்ன அகாடமிலாம் கிடையாது. அந்த டெஸ்ட் எப்போ பெஸ்ட்டு டெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட் வந்து பெஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்கும். அது ஃப்ரீ டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு கொடுத்து போடுற டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த டெஸ்ட்டுக்குன்னு டைம் கொடுத்து படிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நான் உயிரை கொடுத்து படித்தேன் அப்படின்னு ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. உயிரெல்லாம் கொடுத்து படிக்கவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் அதுக்கான டைம் கொடுத்து படித்தா மட்டுமே போதும். உயிரை கொடுத்தெல்லாம் படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்தந்த கொஷினுக்கு அந்தந்த இதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து மண்டையில் ஏறும். அப்படி நீங்கள் அந்த டைம் கொடுத்து படித்தாலே உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு போட்டாலும் அதை பெஸ்ட்டு டெஸ்ட்டாக மாற்றுங்க, நோட்ஸுக்கு மாற்றுங்க, கன்வெர்ட் பண்ணுங்கள், படிங்க, நல்லா படிங்க. இன்னும் 100 நாளுக்கு மேலே இருக்குது, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட்டு போகிறத ப்ராப்பராக போடுங்க, நல்லா படிங்க.